கடவுளின் உள்ளார்ந்த இயல்பு, மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. பொது நிகழ்ச்சி, 2வது நாள் பேச்சு, ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 1981ஆம் வருடம். ஸ்ரீ மாதாஜி அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம். Gita has described it, that everyone has the spirit within. But one has to know, when he says there is spirit within you, that means he is meaning the human beings have the spirit, not the devils. ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஆத்மாவை கொண்டுள்ளார்கள் என்று கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்களுக்குள் ஆத்மா இருக்கிறது என்று அவர் சொல்வதன் அர்த்தம், மனிதர்களுக்குள் மட்டுமே ஆத்மா இருக்கிறது, பிசாசுகளிடத்தில் அல்ல என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். Because Krishna himself has killed so many devils in his lifetime. He is one of the powers for Samharakam, he is killing. He is to kill so many devils, so there are devils also. ஏனென்றால் கிருஷ்ணர் தனது வாழ்நாளில் பல பிசாசுகளை கொன்றார். அவருடைய சக்திகளில் ஒன்றான சம்ஹார சக்தியை கொண்டு. சம்ஹாரம் என்றால் கொல்வது. அவர் அதிகமான பிசாசுகளை கொல்ல வேண்டி இருந்தது. அப்படியானால் அங்கு பிசாசுகளும் உண்டு என்றுதான் அர்த்தம். On this principle that there is spirit in everybody, why did he kill so many devils? The devils do not have spirit in them. They are devils and devils and devils. For example, say Hitler, if he comes to ask for a realization, do you think he can get it or he should get it? His greatest reward would be a rigorous imprisonment into hell for all his lives to come. இந்த அடிப்படை கருத்திற்கிணங்க ஒவ்வொருவரிடத்திலும் ஆத்மா உண்டு என்றால் அவர் ஏன் பல பிசாசுகளை கொன்றார்? பிசாசுகளுக்கு ஆத்மா இல்லை. அங்கு பிசாசுகள் மற்றும் பிசாசுகள் மற்றும் பிசாசுகள் மட்டுமே உள்ளன. உதாரணமாக, ஹிட்லர் தனக்கு விழிப்புணர்வு வேண்டும் என்று கேட்டு வந்தால் அவர் அதை பெற முடியும் என்று நினைக்கிறீர்களா? அவருக்கு வழங்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை என்பது அவரது வாழ்நாள் முழுவதும் கடும் சிறையில் இருக்க வேண்டும் என்பதுதான். How can you be so sure that he wasn't Krishna casting out devils, more devils? He was not. How can you be so sure that Hitler was not Krishna casting out devils? பார்வையாளர்களிடமிருந்து ஒரு கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணா பிசாசுகளை வெளியேற்றினார் என்பதை எப்படி உறுதியாக நம்ப முடியும்? For that you must get your realization. That's why. You see, the surety only will come when you become your absolute. Just now you cannot be sure. For example, I'll tell you, when you get your realization, you get your vibrations. All right? Now with these vibrations, you can find out what is true, what is not true. Now you may say this may be all a myth. ஸ்ரீ மாதாஜி அளித்த பதில். அதற்கு நீங்கள் உங்கள் விழிப்புணர்வை பெற வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் முழுமையை அடைந்தால்தான் நிச்சயத்தன்மை உங்களுக்கு வரும். தற்சமயம் உங்களுக்கு நிச்சயத்தன்மை இருக்காது. எடுத்துக்காட்டாக, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விழிப்புணர்வு பெறும்போது நீங்கள் உங்கள் அதிர்வுகளை பெறுகிறீர்கள் இல்லையா? இந்த அதிர்வுகளை கொண்டு நீங்கள் எது உண்மை எது உண்மை இல்லை என்பதை கண்டறியலாம். நீங்கள் இது எல்லாமே கட்டுக்கதை என்று கூறலாம். For example, we had some Brahmins in one of the programs I had first arranged, and I didn't know they had a fight with these organizers, but they said, she's not a Brahmin, how can you have a program here or something like that. உதாரணமாக, நான் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சியில் எங்களிடம் சில பிராமணர்கள் வந்தார்கள். அவர்கள் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுடன் ஒரு பெரிய சண்டை போட்டிருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. அவள் ஒரு பிராமணர் அல்ல, அதனால் அவள் இங்கே இந்த நிகழ்ச்சியை எவ்வாறு நடத்த முடியும் என்று சொல்லியுள்ளார்கள், அல்லது அதுபோன்று ஏதோ சொல்லி இருக்கிறார்கள். And they were sitting in front row. I didn't know they had a quarrel. I just asked them. I said, who is Brahmin among you? Who thinks he is a Brahmin?
just come forward. So 5, 6 of them, you see, like great wrestlers came and sat before me. I said, all right, please be seated. Very arrogant. I said, sit down. அவர்கள் மண்டபத்தில் முன்புறத்தில் அமர்ந்திருந்தார்கள். உங்களில் யார் பிராமணர், தான் ஒரு பிராமணர் என்று யார் ஒருவர் நினைக்கிறாரோ அவர்கள் முன்னால் வாருங்கள் என்று நான் சொன்னேன். அவர்களில் 5 அல்லது 6 பேர் பெரிய மல்யுத்த வீரர்கள் போல் வந்து அமர்ந்தார்கள். நான் அவர்களிடம் சரி வந்து அமருங்கள் என்று சொன்னேன். மிகவும் திமிர்த்தனமாக அமர்ந்தார்கள். I said, put your hands towards me like this. And they started shaking their hands. They got a little frightened. I said, why are you shaking? He said, because we are Brahmins and you are the power, that's why we are shaking. பின்னர் நான் சொன்னேன், உங்கள் கையை இப்படி வைக்கவும். அவர்கள் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. அவர்கள் சிறிது பயப்பட்டார்கள். நீங்கள் ஏன் நடுங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள், நாங்கள் பிராமணர்கள், நீங்களே சக்தி என்று சொன்னார்கள். அதனால்தான் நாங்கள் நடுங்குகிறோம் என்று சொன்னார்கள். I said, see your neighbors, they are also shaking. Yes, they are also shaking. They may also Brahmins. I said, please ask them what are they. They asked some people, they said, these are the people who have come from the lunatic asylum. These were the only 2 people who were shaking there. நான் சொன்னேன், உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களை பாருங்கள், அவர்களும் நடுங்குகிறார்களா என்று சொன்னேன். அவர்களும் நடுங்குவதாகவும் அவர்கள் பிராமணர்களாக இருக்கலாம் என்றும் சொன்னார்கள். நான் சொன்னேன், இப்போது அவர்கள் யார் என்று கேளுங்கள். அவர்கள் ஒரு பைத்தியக்கார புகலிடத்திலிருந்து வந்தவர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அங்குள்ள 2 நபர் மட்டுமே நடுங்குகிறார்கள். I said, now relatively you can see that when you thought you were a Brahmin, you are mad too. To believe into such a thing. Now to believe that Hitler was also good is a typical sign of escaping in life horrible things. This, you see, just to have an idea that everything is fine is the best way of jumping into the devil's den. And that's what has happened with people, that they never doubted anyone. நான் சொன்னேன், நீங்கள் ஒப்பீடு அளவில் பாருங்கள். நீங்கள் பிராமணர்கள் என்று நினைத்து கொண்டு இதுபோன்ற ஒரு விஷயத்தை நம்பாமல் கண்மூடித்தனமாக இருந்தீர்கள் என்று. இப்போது ஹிட்லரும் நல்லவர் என்று நம்புவது தப்பிப்பதற்கான ஒரு பொதுவான அறிகுறியாகும். வாழ்வில் மோசமான இந்த விஷயங்கள் பாருங்கள், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்ற எண்ணம் கொண்டிருப்பது பிசாசுகளின் கையில் குதிப்பதற்கு சிறந்த வழியாகும். மக்களுக்கு இதுதான் நடக்கிறது. அவர்கள் ஒருபோதும் யாரையும் சந்தேகிப்பதில்லை. And I don't know from where do people get these ideas in everybody's life. Even Christ, he took a hunter in his hand and he was whipping all the people. He was love, he was compassion, no doubt. But he did whip them. He also said that don't throw pearls before the swine. எல்லோருடைய வாழ்க்கையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் கூட அவர் ஒரு கையில் சாட்டையை எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் கசையடி கொடுத்தார் போன்ற இந்த யோசனைகள் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் அன்பும் இரக்கமும் கொண்டவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் அவர்களை தண்டித்தார். மேலும் அவர் பன்றிகளுக்கு முன் முத்துக்களை வீச வேண்டாம் என்று சொன்னது உண்மைதான். His compassion had a special purpose, which I will tell you just now, why he got himself crucified also, which is a very important thing. But when we just say that everything is fine, everything is good, the reason is we do not want to face the reality. அவருடைய இரக்கத்திற்கு ஒரு சிறப்பு நோக்கம் இருந்தது. அதை நான் இப்போதுதான் உங்களுக்கு சொன்னேன். அவர் ஏன் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து கொண்டார்? அது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனால் எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் நல்லது என்று நாம் கூறும்போது நாம் யதார்த்தத்தை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் காரணம். Because perhaps maybe we cannot understand that there could be anything bad. But after realization you discover that yourself there are problems. Yourself there's something wrong with you. Leave alone others. There are problems within you which you have not seen and faced. Perhaps there are problems within you which you don't want to see in others, because then you will not be able to justify them. But after realization you get out of yourself. ஏனென்றால்
மோசமானதும் இருக்கக்கூடும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதும் ஒருவேளை காரணமாக இருக்கலாம். ஆனால் விழிப்புணர்வு பெற்ற பிறகு நீங்களே பிரச்சனைகள் இருப்பதை காண்பீர்கள். மற்றவர்களை விட்டு தள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே ஏதோ தவறு இருக்கிறது, நீங்களே உங்களிடத்தில் தவறாக இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் பார்க்காத மற்றும் எதிர்கொள்ள விரும்பாத பிரச்சனைகள் உங்களுக்குள்ளேயே உள்ளன. ஒருவேளை நீங்கள் மற்றவர்களிடம் பார்க்க விரும்பாத பிரச்சனைகள் உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் விழிப்புணர்வு பெற்ற பிறகு அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். Like this sari I am wearing, if I am not identified with it, I see a spot, I would like to clean it. I see it, I want to clean it. I don't say it's a good thing to have the spots there. But supposing I am identified, I'll hide it. I'll say, oh, there's nothing wrong, everything is all right. There are evildoers, not one, but so many these days that you have no at all idea. If you had, you would not have lost so much. நான் அணிந்திருக்கும் இந்த புடவையை எடுத்துக்கொண்டால், நான் அதனுடன் அடையாளம் காணப்படவில்லை என்றால், நான் ஒரு கரையை பார்க்கிறேன் என்றால் நான் அதை சுத்தம் செய்ய வேண்டும். நான் பார்த்ததால் அதை சுத்தம் செய்ய விரும்புகிறேன். நான் கரை இருப்பதை நல்ல விஷயம் என்று சொல்வதில்லை. ஒருவேளை நான் கரையை பார்த்துவிட்டு அதை நான் மறைத்து கொள்கிறேன் என்றால், ஓ, தவறொன்றும் இல்லை, எல்லாம் சரியாக உள்ளது என்று நான் சமாளிக்க வேண்டியிருக்கும். கெடுதல் செய்பவர்கள் இருக்கிறார்கள், ஒருவர் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் பலர் உள்ளனர். அது பற்றி உங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீங்கள் இவ்வளவு இழந்திருக்க மாட்டீர்கள். Beg pardon? Is there such thing as a conscious evildoer? What's it? Would you be able to just leave your questions till the end? Mataji will invite questions at the end. All right. Now, the thing is, whatever happens to us in our consciousness is only limited to our human awareness. Whatever we see in our human awareness, at the time when Krishna came, we got our human awareness. In that, what do we have? Only 2 points. One is our superego, which is our conditioning. Another is our ego, which we have achieved as a myth, that we have done this, I am that, I like this, you like this. இப்போது நம் பிரக்ஞையில் நமக்கு என்ன நேர்ந்தாலும் அது நமது மனித விழிப்புணர்வின் வரம்புக்குள் மட்டுமே உள்ளது. நமது மனித விழிப்புணர்வில் நாம் எதை பார்த்தாலும், ஸ்ரீ கிருஷ்ணர் வந்த நேரத்தில் நாம் நம்முடைய மனித விழிப்புணர்வை பெற்றோம். அதில் நமக்கு 2 விஷயங்கள் கிடைத்தன. ஒன்று நம்முடைய மமகாரம், அதாவது நிபந்தனைகள். மற்றொன்று நம்முடைய அகங்காரம். இதனால் ஒரு தவறான நம்பிக்கையைத்தான் நாம் பெற்றுள்ளோம். நாங்கள் தான் இதனை செய்தோம், நான் தான் இது, நான் தான் அது, நான் இதனை விரும்புகிறேன், இது போன்று. So we are only 2 things, either superego or ego. We wobble between the two. The third thing which should be within us is our spirit, heart, in the heart. And for that, the central point is the point by which we balance between these two, between the desire and the action. We go on balancing in the center by understanding what is the best. For example, a person drinks a lot. He kills himself by drinking. His son need not read any book to know that drinking is bad. He knows that it is bad. His father is killed because of drinking. So he takes a life which is very much with moderation towards it. எனவே நாம் மமகாரம் அல்லது அகங்காரம் என்ற 2 விஷயங்களை மட்டுமே கொண்டுள்ளோம். நாம் இந்த 2க்கும் இடையில் ஊசலாடுகிறோம். எனவே நமக்குள் இருக்க வேண்டிய 3வது விஷயம் நம் இதயத்தில் உள்ள நம்முடைய ஆத்மா. அந்த இடமே மைய புள்ளியாகும். இதன் மூலம்தான் நாம் இந்த 2ற்கும் இடையே சமநிலைப்படுத்துகிறோம். ஆசை மற்றும் செயல் 2க்கும் இடையில் எது சிறந்தது என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் மையத்தில் ஒரு சமநிலை கிடைக்கும். உதாரணமாக, ஒரு நபர் நிறைய குடிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் குடிப்பதன் மூலம் தன்னை கொல்கிறார். குடிப்பது மோசமானது என்று நிச்சயமாக அவர் எந்த புத்தகத்தையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தனது தந்தை குடித்ததன் மூலம் தன்னை கொன்றார் என்பதை அவர் அறிந்து கொண்டுள்ளார். எனவே அவர் ஒரு நிதானமான வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறார். You start learning by so many experiences, right and wrong,
how to be in the center. That's all you can learn. With human awareness, you can only learn how to be in the center. நீங்கள் பல அனுபவங்கள் மூலம் எது சரியானது மற்றும் எது தவறானது என்பதையும் மையத்தில் எவ்வாறு இருப்பது என்பதையும் கற்றுக்கொள்ள தொடங்குகிறீர்கள். இப்படித்தான் மனித விழிப்புணர்வை கொண்டு நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். மையத்தில் எவ்வாறு இருப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். Now you have to go beyond this human awareness to be the awareness of the spirit. And when you become the awareness of the spirit, that you should become, that you should ask for, that should be your goal. When you become that, then the whole picture becomes different. இப்போது நீங்கள் மனித விழிப்புணர்வுக்கு அப்பால் ஆத்மாவின் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் ஆத்மாவின் விழிப்புணர்வாக மாறும்போது நீங்கள் ஆத்ம விழிப்புணர்வாக மாறுவதற்கு வினவ வேண்டும். அதுதான் உங்கள் இலக்காக இருக்க வேண்டும். நீங்கள் அதுவாக ஆகும்போது முழு படமும் வித்தியாசமானதாக மாறும். Because you can feel it yourself and understand what is right and wrong on your vibratory awareness, which is a new dimension within you. Even children, say take 10 children who are realized souls. If you ask them what's the matter with another person, they will immediately raise the same finger and say this is the matter. When you ask the person, have you got a very bad cold, cough or something, bronchitis, he'll say yes. If this hand is shown, that means all the left side, that means he's suffering from emotional trouble. ஏனென்றால் அதை நீங்களே உணர முடியும். மேலும் எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். உங்களுக்குள் ஒரு புதிய பரிமாணமாக இருக்கும் உங்கள் அதிர்வுகளின் விழிப்புணர்வினால். குழந்தைகளால் கூட புரிந்து கொள்ள முடியும். விழிப்புணர்வு பெற்ற 10 குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வேறொரு நபருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் அவர்களிடம் கேட்டால் உடனடியாக அவர்கள் ஒரே மாதிரி விரலை உயர்த்தி இதுதான் விஷயம் என்று கூறுவார்கள். அந்த நபரிடம் உங்களுக்கு சளி அல்லது மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது ஏதாவது வந்துள்ளதா என்று கேட்டால் அவர் ஆம் என்று கூறுவார். இந்த கை முழு இடது பக்கத்தையும் குறிக்கும். அது அவர் மனக்கிளர்ச்சி சம்பந்தமான சிக்கலால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று அர்த்தம். You do not know anything about your chakras at all before realization. One must accept this. One has to accept whatever it is, there's nothing wrong in it. It's only your ego which stops not accepting. And then once you get your realization, you start feeling your different centers. You start feeling it, actually you start feeling it. And you start feeling the centers of others. விழிப்புணர்வு பெறப்படுவதற்கு முன்பு உங்கள் சக்கரங்களை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அது என்னவாக இருந்தாலும் அதை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்றும் தவறல்ல. உங்கள் அகங்காரம்தான் இப்போது ஏற்றுக்கொள்வதை தடுக்கிறது. நீங்கள் விழிப்புணர்வு பெற்றவுடன் உங்கள் வெவ்வேறு மையங்களை பற்றி உணர ஆரம்பிப்பீர்கள். அதை உங்களுக்குள் உணரத் தொடங்குவீர்கள். மற்றவர்களின் மையங்களையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். Anyone who wants to know whether this person is evil or not is only to ask the question, and you can feel it. You can't even bear some of the horrible vibrations you get from people. யாரை பற்றியாவது அவர்கள் தீயவர்களா இல்லையா என்பதை அறிய விரும்பினால் அவர்கள் தீயவர்களா இல்லையா என்ற கேள்வி மட்டும் கேட்க வேண்டும். அதை நீங்கள் உணர முடியும். மேலும் அவரிடமிருந்து நீங்கள் பெறும் பயங்கரமான அதிர்வுகளை உங்களால் தாங்கக்கூட முடியாது. Some of the Sahajogis tries for asking for some devilish people and they got actual blisters, especially Mr. Hitler, whom we are supporting now. Actual blisters on the finger, actual blisters. This is what it is. ஒரு முறை சில சகஜ யோகிகள் சில துன்மார்க்கமான மக்களை பற்றி கேட்டு உண்மையாக கொப்புளங்களை பெற்றனர். குறிப்பாக நீங்கள் ஆதரவளிக்கும் இந்த ஹிட்லரை பற்றி கேட்டதால் உண்மையாகவே அவர்களுக்கு கொப்புளங்கள் வந்துவிட்டன. அது அப்படித்தான் நடக்கும். After realization, your real absolute self comes in because you become the spirit which is in the heart. The spirit resides in the heart. But this is the place of its seat. There are 7 seats in the head and the seat of the spirit is here. விழிப்புணர்வு பெற்ற பிறகு நீங்கள் உண்மையான சுய பிரக்ஞையை பெறுகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் இதயத்திற்குள் ஆத்மாவாக மாறுகிறீர்கள். ஆத்மா இதயத்தில் வாழ்கிறது. ஆனால்
அதன் இருக்கை உச்சந்தலையில் இந்த இடத்தில் இருக்கிறது. தலையில் 7 இருக்கைகள் உள்ளன. ஆத்மாவின் இருக்கை இங்கே உள்ளது. When the Kundalini goes, it's just a very small thread of Kundalini rises because there are lots of problems. And a very small, through the Brahmanadi is the centralmost channel, it rises and opens this. When it opens it, the grace comes down. And when the grace comes down, you get completely relaxed because it falls on both the sides, on the Ida and Pingala Nadi, which are the manifesting our left and right sympathetic nervous system. குண்டலினி செல்லும்போது குண்டலினியின் ஒரு சிறிய நூல் இழைதான் உயர்கிறது. ஏனென்றால் நிறைய சிக்கல்கள் உள்ளன மற்றும் பிரம்மநாடி வழியாக மிகச்சிறிய நூல் இழைதான் சரியாக மைய நாடியில் உயர்ந்து இதனை திறக்கிறது. அது திறக்கும்போது கருணை உங்களுக்குள் வரும். கருணை வரும்போது நீங்கள் முற்றிலும் நிதானமாகி விடுவீர்கள். அது இட மற்றும் பிங்கள நாடியின் இருபுறமும் இறங்கி நமது இடது மற்றும் வலது பரிவு நரம்பு மண்டலங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது. By which you feel first relaxed, thoughtless, and then when it is little bit established, you start feeling the cool breeze because your spirit has started manifesting, and you just feel a cool breeze like a wind coming into you. இதன் மூலம் நீங்கள் முதலில் நிதானமாகவும் எண்ணங்களற்றும் உணர்வீர்கள். மேலும் சிறிது நிறுவப்பட்டதும் குளிர்ந்த தென்றலை உணரத் தொடங்குவீர்கள். ஏனென்றால் உங்கள் ஆத்மா வெளிப்படத் தொடங்கியிருக்கிறது. மேலும் காற்று வீசுவதைப் போல குளிர்ந்த தென்றலை நீங்கள் உணர்வீர்கள். First you may feel tingling, heat, all that is going out. Sometimes people little bit shake also because if the nerves are not properly built up, if they do not have the strength to bear it, then it sometimes happens that you shake a little bit. Doesn't matter. After some time you start sustaining it. முதலில் உங்களுக்கு கொஞ்சம் கூச்ச உணர்வு, மயக்கம், வெப்பம் எல்லாம் வரும். சில நேரங்களில் மக்கள் கொஞ்சமாக நடுங்குவார்கள். நரம்புகள் சரியாக கட்டமைக்கப்படாததால் அதை தாங்கும் வலிமை அவர்களுக்கு இல்லை என்றால் சில நேரங்களில் அது நடக்கும். அதனால் பரவாயில்லை. சில காலத்திற்கு பிறகு நீங்கள் அதனை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். It takes time into some people. In some people it doesn't take time at all. It's the quality of your central path of Sushumna is important. If it is very simple, there's no problem, then the Kundalini takes no time. She's anxiously waiting. She's your mother. She's the pure desire within you, the power to become one with your spirit. சில நபர்களிடத்தில் வேலை செய்ய சிறிது நேரம் எடுக்கும். சிலருக்கு இது நேரம் எடுப்பதில்லை. முக்கியமானது உங்கள் சுஷும்னாவின் மைய பாதையின் தரம். அது மிகவும் எளிமையானதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னர் குண்டலினி நேரம் எடுப்பதில்லை. அவள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறாள். அவள் உங்கள் தாய். அவளே தூய விருப்பம். அவளே நீங்கள் ஆத்மாவுடன் ஒன்றாக வேண்டும் என்ற உன்னத ஆசை. Unless and until you achieve it, whatever you may try, you do anything you like, you spoil your Sushumna, but you will have to get it, otherwise your seeking will not be over. You have to reach the place where you should say, I have found it. நீங்கள் அதை அடையாத வரை நீங்கள் எதை முயற்சித்தாலும் நீங்கள் விரும்பும் எதை செய்தாலும் உங்கள் சுஷும்னாவை நீங்கள் கெடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அதை பெற வேண்டும். இல்லையெனில் உங்கள் தேடல் தூய்மையானது இல்லை. ஆனால் நீங்கள் நான் அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய இடத்தை நீங்கள் அடைய வேண்டும். If you have not found the spirit, you will never be happy with any sort of thing you do. Anything you do, be kind to yourself. Be gracious to yourself and get your realization. This is a simple thing as a mother I would like to tell you. நீங்கள் ஆத்மாவை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் உங்களிடத்தில் தயவுடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களிடத்தில் கருணையுடன் இருங்கள். உங்கள் விழிப்புணர்வை பெறுங்கள். ஒரு தாயாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் எளிய விஷயம் இது. There's nothing to be done except by getting realization. But if you are an adamant person, and if you are employed by some of the gurus to come here, or you are running a lawyer's job for other gurus and all that, you cannot get realization. நீங்கள்
உங்கள் விழிப்புணர்வை பெறுவதைத் தவிர செய்வதற்கு வேறு எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பிடிவாதமான நபராக இருந்தால், இங்கு வரும் சில தவறான குருக்களால் நீங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தால், அல்லது பொய்யான குருக்களுக்கு நீங்கள் வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தால், நீங்கள் விழிப்புணர்வு பெற முடியாது. I am sorry you cannot get it, I cannot help it. But you have to identify with yourself and see to it that you want to have it, then only you will get it. If you do not have the desire to have it, you will not get it at any cost. மன்னிக்கவும், உங்களால் அதை பெற முடியாது. நான் உங்களுக்கு உதவ முடியாது. ஆனால் நீங்களே உங்களை அடையாளம் கண்டு அதை நீங்கள் பெற விரும்பினால் பின்னர் நீங்கள் அதை பெற முடியும். அதற்கான ஆசை உங்களிடம் இல்லை என்றால் எந்த விதத்திலும் அதை பெறமாட்டீர்கள். You are not to be forced into it. Your freedom is completely respected. If your freedom is not respected, how are you going to enjoy the freedom of your spirit? So it is completely in your hand to be free to accept whether to get realization or not. நீங்கள் அதை செய்ய நிர்பந்திக்கப்படவில்லை. உங்கள் சுதந்திரம் முற்றிலும் மதிக்கப்படுகிறது. உங்கள் சுதந்திரத்தை மதிக்காவிட்டால் உங்கள் ஆத்மாவின் சுதந்திரத்தை நீங்கள் எவ்வாறு அனுபவிக்கப் போகிறீர்கள்? எனவே இது முற்றிலும் உங்கள் கைகளில் உள்ளது. நீங்கள் விழிப்புணர்வு பெற்றாலும் பெறாவிட்டாலும் சுதந்திரமாக இருங்கள். அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். Now this chakra of Vishuddhi is very important because there are 16 subplexuses which are looked after by it. For example, ear, nose, throat, all these things are looked after by the center of Sri Krishna. And this center has got two sides. One is the left, another is the right side. இப்போது இந்த சக்கரம் விஷுத்தி மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இதனால் 16 துணை இரத்த நாளங்கள் கவனிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக காது, மூக்கு, தொண்டை, இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் மையத்தால் கவனிக்கப்படுகின்றன. மேலும் இந்த மையத்திற்கு 2 பக்கங்கள் உள்ளன. ஒன்று இடது மற்றும் இன்னொன்று வலது. நான் இதை பற்றி பேச வேண்டும். I have to talk about it because most of the people in the West somehow suffer from the left Vishuddhi. One of them is the reason maybe smoking. Right is more affected by smoking, but later on it goes to the left also. ஏனென்றால் மேலை நாட்டு மக்கள் ஏதாவது ஒரு வகையில் இடது விஷுத்தியால் பாதிக்கப்படுகிறார்கள். முக்கிய காரணங்களில் ஒன்று அதிக புகைப்பிடித்தல், வலது பக்கம் புகைப்பழக்கத்தால் பாதிக்கப்படுகிறது. ஆனால் பின்னர் அது இடது பக்கத்திற்கும் கூட செல்கிறது. But I think the more important is that you people have developed a theory, I don't know how, that you have to be guilty for everything. Maybe it is from your childhood, you are brought up this way, don't spoil the carpet, don't spoil that, don't do this and don't do that. Maybe your confessions in the churches, maybe, I don't know what to blame, but it's a very good indulgence for people to sit down and say, oh, I should not have done this, I should not have done that, criticizing yourself and analyzing yourself. This is also a very good escape of egoistical people. ஆனால் அதைவிட முக்கியமானது, நீங்கள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கியுள்ளீர்கள். அது எப்படி என்பது எனக்கு தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் நீங்கள் குற்ற உணர்ச்சியுடன் இருப்பது. ஒருவேளை இது உங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே இருக்கலாம். இதை செய்யாதீர்கள், அதை செய்யாதீர்கள், கம்பளத்தை கெடுக்காதீர்கள் என்று உங்கள் தாய் சொன்னதனால் இருக்கலாம். அல்லது தேவாலயங்களில் நீங்கள் கொடுத்த பாவ மன்னிப்பாக இருக்கலாம். யாரை நிந்திப்பது என்று எனக்கு தெரியவில்லை. மக்கள் உட்கார்ந்து, ஓ, நான் இதை செய்திருக்கக்கூடாது, நான் அதை செய்திருக்கக்கூடாது என்று நினைத்து தங்களை தாங்களே விமர்சித்துக் கொள்வதற்கும் தங்களை பற்றி பகுப்பாய்வு செய்து கொள்வதற்கும் மிக அதிக இடம் கொடுக்கிறார்கள். இது அகங்காரம் கொண்ட மக்களின் மிகச் சிறந்த தப்பிக்கும் வழியாகும். They are egoistical, they dominate others, and then they sit down and weep on the left Vishuddhi. This left Vishuddhi is such a dangerous thing that it creates problems of the worst nature in human beings. For example, if you have, say, any cancerous growth within you, and if you have left Vishuddhi, it's going to be difficult to cure. Because the escape of the Kundalini has to be through the Vishuddhi chakra. And the Vishuddhi chakra on the left hand side
is very important for the escape of all these tensions of the cancer. அவர்கள் அகங்காரமானவர்கள். அவர்கள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். பின்னர் அவர்களே உட்கார்ந்து இடது விஷுத்தியின் பிரச்சனை காரணமாக அழுகிறார்கள். இந்த இடது விஷுத்தி அந்தளவு ஆபத்தானது. இது மனிதர்களிடத்தில் மோசமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது. உதாரணமாக, உங்களிடம் ஏதேனும் புற்றுநோய் வளர்ச்சி ஏற்பட்டு இருந்தால், உங்களுக்கு இடது விஷுத்தியில் பிரச்சனை இருந்தால் அதை குணப்படுத்துவது கடினம். ஏனெனில் குண்டலினியின் தப்பிப்பு விஷுத்தி சக்கரம் வழியாக செல்ல வேண்டும். இடது பக்கம் உள்ள விஷுத்தி சக்கரம்தான் புற்றுநோயின் இந்த பதட்டங்களிலிருந்தும் தப்பிப்பதற்கு முக்கியமானது. And if you have this kind of a bad habit of sitting down and indulging into this kind of a nonsensical thing, like sitting down like Lord Byron and reading some sort of a tragedy and making a tragedy out of you. It's a drama going on. What is there to be tragic about you? What's wrong with you? You are very rich people, you have everything. Still, why do you want to cry and weep? All the time you are in a crying mood. Why? பைரன் பிரபுவைப் போல உட்கார்ந்து சில சோகங்களை படித்து அதிலிருந்து சில சோகங்களை உருவாக்குவது போன்ற ஒரு முட்டாள்தனமான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவது போன்ற ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்கிறது. அதில் என்ன இருக்கிறது? அது ஒரு நாடகம். நீங்கள் சோகமாக இருக்க என்ன இருக்கிறது? உங்களுக்கு என்ன தவறு நடந்துவிட்டது? நீங்கள் மிகவும் பணக்காரர்கள். உங்களிடம் எல்லாம் இருக்கிறது. இன்னும் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? எப்பொழுது பார்த்தாலும் ஏன் அழுகை மனநிலையில் இருக்கிறீர்கள்? God has given you so much. Do you ever say that? Count your blessings one by one. How many blessings you have got? You don't know. You are a specially blessed people, especially in this Australia. I think you are specially blessed. But you want to show that you are extremely miserable. கடவுள் உங்களுக்கு நிறைய கொடுத்துள்ளார். நீங்கள் எப்பொழுதாவது உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்துள்ளீர்களா? உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைத்துள்ளன? உங்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள நீங்கள் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மிகவும் பரிதாபகரமானவர் என்பதை காட்ட விரும்புகிறீர்கள்.